வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் இது, முக்கியமான நேரம் இது. தமிழக முதல்வர் அவர்கள், திருமிகு விஜய் அவர்கள் கரூர் கூட்டத்தில் நடக்கும்போது ஒரு பிரகடனத்தை சொல்றார், மிகப்பெரிய பிரகடனத்தை சொல்றார். என்னன்னா, லஞ்சம் கேட்பவர்களிடம் கொடுக்க முடியாது என்று உறுதியாக சொல்லுங்கள். சொல்றது யாரு? ஒரு மாவட்ட அதிகாரியோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு அமைச்சரோ அல்ல, தமிழகத்தை ஆளுகின்ற முதலமைச்சர், அதாவது தமிழகத்தின் முதல் தலைவர். அப்படி ஒருத்தர் சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அவர் சொல்லிட்டாருங்க, கீழே உள்ள வாங்காம இருப்பானா அப்படிங்கிறது, அப்படியும் இல்லை இந்த சிஸ்டத்தை மாத்திர முடியுமா, இல்லை இந்த சிஸ்டம் ப்ராசஸ் ஆகுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட், இப்போ சொன்னதுனால தெரியாம வாங்க முயற்சிப்பார்கள். சரி, எதுக்கு டிலே ஆகுது நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி கொடுப்பவர்களும் கொடுப்பார்கள். ஆனால் இதில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதோட ஒப்பிடுறேன்னா, ஷேகுவேரா எப்பொழுதும் உடனே ஷேகுவேரோட ஒப்பிடுறீங்களா அப்படி சொல்லாதீங்க. ஷேகுவேரா மக்களை களத்திலே இறக்கி புரட்சி செய்தார் அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே ஒரு தலைவர் மக்களை, இப்போ விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அந்த மக்களையும் களத்தில் இறக்குவது, அவர்கள் இறங்கி அந்த புரட்சியை முன்னெடுத்து செல்வது. அது போன்று கொடுக்க முடியாது என்ற குரல்கள் 1, 2 என தொடங்கி லட்சம் கோடி என ஒழிக்கும் போது மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும். ஏனால் ஒரு தலைவர் சொல்லிட்டார், ஒரு முதல்வர் சொல்லிட்டாரு, நான் கேட்கிறேன், அந்த அதிகாரியிடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். சட்ட ரீதியாக அவர் என்ன நடவடிக்கை கொடுக்க முடியாதுன்னு சொல்ற நபர் மேல எடுக்க முடியும்? அப்போ அங்கு பாதியாக குறைகிறதா, 20% குறைகிறதா, 30% குறைகிறதாங்கிறது விஷயம் இல்லை, ஒரு தொடக்கம். ஆகவே இது ஒரு அற்புதமான மூவ் நான் நினைக்கிறேன். அதாவது மக்களை களத்தில் இறக்குவது. கொடுக்க முடியாதுன்னு சொல்றது, ஒரு மக்களை எலெக்ட் பண்ற, நீ ஒரு தலைவரை எலெக்ட் பண்றது மக்கள்னா, கொடுக்க முடியாதுன்னு சொல்றது மக்களாக தான் இருக்கணும், இல்லைங்களா? அதிகாரி கேட்கிறாரு, அதனால் வேற வழி இல்லை, எனக்கு அவசரத்துக்கு கொடுக்குறேன், அல்ல என்கிட்ட காசு இருக்க கொடுக்குறேங்கிற ஒரு வழக்கமான ஒரு பேச்சை தவிர்த்து பார்த்தால், கொடுக்க முடியாதுன்னு சொல்லு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. இந்த குரல்கள் அதிகமாக எழ வேண்டும். ஆகவே மக்களை களத்தில் இறக்கிய முதல்வரின் இந்த மூவ், இந்த நகர்வு சிறப்பானதாக நான் கருதுகிறேன். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நீங்களும் முடியாது என்ற வார்த்தையை சொல்லுங்கள். நன்றி.